இருக்கிற ஒரு கிராமத்துல ஒரு சின்ன பொண்ணு அந்த ஆத்து பக்கத்துல உட்காந்து விளையாடிட்டு இருக்கா. அப்ப அவளோட அப்பா வந்து, நீ பார்த்து விளையாடுமா, நீ உள்ள தவறி விழுந்துட்டா அந்த ராட்சச மீன் வந்து உன்னை சாப்பிட்டுடுன்னு சொல்றாரு. ஆனா இதை கேட்ட அந்த சின்ன பொண்ணு இதை நம்பவே இல்லை. போங்கப்பா, நீங்க போய் சொல்றீங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றா. அதுக்கு அவங்க அப்பா, அப்படியா, நீ நம்ப மாட்டியா, அந்த தண்ணியை நீ உத்து பார்த்துட்டே இரு, அந்த மீன் வெளியே வரும் பாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு அந்த தண்ணியை அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கா. பார்த்தா அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வெளியே வருது. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணோட அப்பா தான் தண்ணிக்குள்ள இருந்து ஒளிஞ்சுக்கிட்டு பயமுறுத்துறாரு. இதை பார்த்து அந்த பொண்ணு காண்டாகி அழ ஆரம்பிக்கிறா. அதனால அவர் பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்காக அந்த ஆத்துக்குள்ளேயே அந்த பொண்ணுக்கு விளையாட்டு காட்டிட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணு சமாதானம் ஆகி அவரை பார்த்து ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வந்து அவ அப்பாவை அவ கண்ணு முன்னாடியே கடிச்சு சாவடிச்சிடுது. அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு ஒரு மந்திரவாதி வரான். அவன் வெடிகுண்டு மாதிரி ஏதோ ஒண்ணு எடுத்து தண்ணிக்குள்ள போடுறான். போட்ட உடனே அது அப்படியே வெடிச்சு ஒரு பெரிய மீன் அப்படியே செத்து போய் மிதக்குது. மந்திரவாதி அந்த பெரிய மீனை தூக்கி பிடிச்சுக்கிட்டு, இந்த மீன் தான் இவ்வளவு நாளா உங்க எல்லாரையும் சாகடிச்சு தொல்லை பண்ணுச்சு, இந்த மீனை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் சொல்றாரு. ஆனா அங்க வந்த இன்னொருத்தன், இது அந்த மீன் இல்ல, இது ஒரு சாதாரண மீன், வேற ஒரு ராட்சச மீன் உள்ள இருக்குன்னு சொல்றாரு. ஆனா யாருமே அதை நம்ப மாட்டாங்க. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் சொல்றதை யாருமே நம்பாம அந்த மீன் செத்து போயிடுச்சு, இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே அந்த ஆத்துல இறங்கி ஜாலியா குளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க இப்படி ஜாலியா குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ராட்சச மீன் வந்து ஒரு பொண்ணை அப்படியே வாயை திறந்து முழுங்கிட்டு போயிடுது. இதை பார்த்து எல்லா மக்களும் பயந்து ஓடுறாங்க. அதே நேரத்துல அந்த மீன் அதோட நாக்க வச்சு வெளியே இருக்கிற இன்னொருத்தனை பிடிச்சு உள்ள இழுத்துட்டு போயிடுது. இப்ப நம்ம ஹீரோ எல்லாரையும் பேசாம அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றான். நீங்க போடுற சத்தத்தை வச்சுதான் அந்த மீனும் உங்களை கண்டுபிடிக்குதுன்னு சொல்றான். அப்போ ஒரு சின்ன பொண்ணு தூரமா உட்காந்துட்டு இருப்பா. அவ அவங்க அம்மாவை பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட கத்திக்கிட்டே ஓடி வருவா. அவங்க அம்மா சத்தம் போடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த ராட்சச மீன் அதோட நாக்க விட்டு அந்த பொண்ணை பிடிச்சி இழுக்குது. பின்னாடியே அவங்க அம்மா போய் அந்த பொண்ணை இழுக்க விடாம பிடிச்சிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற சில பேர் போய் அந்த மீனோட நாக்க அப்படியே வெட்டி விட்டுடுறாங்க. இப்ப அந்த அம்மா அந்த பொண்ணை அப்படியே தூக்கலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு அப்படியே தவறி கீழே விழ போவா. அப்ப அந்த ராட்சச மீன் கீழே இருந்து அப்படியே பாஞ்சு வந்து அந்த பொண்ணை வாயை திறந்து முழுங்கிட்டு போயிடுது. இதனால பயங்கர கோவப்பட்டு அந்த பொண்ணோட அம்மா அந்த ஆத்துலயே குதிச்சு ஒரு கம்பி எடுத்து அந்த மீனை பார்த்து, இப்பவா என்கிட்ட அப்படின்னு கத்துறாங்க. அந்த ராட்சச மீனும் வெளியே வந்து அவங்க முன்னாடி நிக்கும் பாருங்க. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே பாஞ்சு அவங்களையும் ஒரு முழுங்கிட்டு போயிடுது. போகும்போது அங்க இருக்கிற ஒரு பாலத்தை உடைச்சிட்டு போயிடுது. அதனால ஒரு கை குழந்தை அப்படியே சறுக்கிக்கிட்டு கீழே விழ பாக்குது. இதை பார்த்த நம்ம ஹீரோ ஓடி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த குழந்தைய காப்பாத்திடுறாரு. இப்ப அந்த ராட்சச மீன் எகிரி வந்து யாரையோ கடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பாலத்து மேலே விழுந்துருது. அதனால அதால மூச்சு விட முடியல. இதை பார்த்து நம்ம ஹீரோ இந்த மீனை பிடிக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லி அந்த பாலத்துக்கு இன்னொரு பக்கம் அந்த மந்திரவாதி கூடவே எகிரி குதிக்கிறாரு. இவங்க குதிச்ச ஃபோர்ஸ்ல அந்த மீன் அங்கிருந்து லைட்டா எகிரி மறுபடியும் அது மேலேயே விழுது. அதனால ரெண்டு பேரும் பறந்து போய் கீழே விழுந்துடுறாங்க. அதை பார்த்து அந்த ஊருக்காரங்க 10-15 பேர் அந்த பாலத்துல மொத்தமா குதிக்கிறாங்க. அதனால அந்த மீன் இன்னும் கொஞ்சம் ஹைட்டா மேல பறந்து மறுபடியும் அந்த பாலத்திலே விழுந்துருது. இப்ப குதிச்ச எல்லாருமே அங்கிருந்து பறந்து போய் கீழே விழுந்துடுறாங்க. அப்ப திடீர்னு எல்லாமே அதிர்ற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு 5-6 பேர் சேர்ந்த மாதிரி குண்டா ஒரு பொம்பளை ஓடி வந்து அந்த பாலத்துல குதிப்பா பாருங்க. அந்த மீன் பறந்து வந்து அப்படியே மேல விழுந்துருது. மேல வந்ததுனால இப்ப அந்த மீனால மூச்சு விட முடியாம ஒரு மனுஷனா மாறுது. நம்ம ஹீரோ ஒரு டீமன் ஹண்டர். அதனால அந்த டீமனை நல்லவனா மாத்துறதுக்காக அந்த டீமன் கிட்ட போயிட்டு மந்திரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதுல காண்டான அந்த டீமன் நம்ம ஹீரோவை போட்டு செம்ம அடி அடிக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இவ தான் நம்ம ஹீரோயின். இவ இந்த டீமனை இழுத்துட்டு போய் கையால மாங்குன்னு குத்தி அவ வச்சிருந்த ஒரு துணியில அதை பிடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போய் அந்த கிராம மக்களும் ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.